Hi friends, இப்போ நம்ம ஒன் ரஃபல் ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரஃபல் ஸ்டேஷன் வழியாக ஆங்மோ கியூ போக போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் போடுற சிங்கப்பூர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கார்டை டேப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கார்டை டேப் பண்ணும் போது உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரூட்டை பார்ப்போம். ஸோ இப்போ நார்த் சவுத் லைன் டு ஜுராங் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ரெட் லைனில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கார்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரஷ் ஹவர்ஸில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போய் லைனில் நிற்கணும், லைனில் நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கணும், பே பண்ணணும், சேஞ்ச் வாங்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பெட்டராக நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போர்டு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற ரூட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு பார்த்துருங்க. ஸோ ரஃபல்ஸ் பிளேஸ் வந்துட்டோன்னே வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு அந்த மாதிரி போர்டு ஒன்று இருக்கும். ஸோ கருப்பு கலரில் இருக்கிற இடம் தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகிற இடம். ரஃபல்ஸ் பிளேஸ், சிட்டி ஹால், தோபிகாட், சோமர்செட், ஆர்ச்சர்ட், நியூட்டன், நொவினா, தொப்பாயோ, பிரேடல், பீஷன், ஆங்மோ கியூ. இது வந்துட்டு ஜுராங் ஈஸ்ட் போகிற ட்ரெயின் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ஆங்மோ கியூ இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் போகிற ட்ரெயினில் தான் நீங்கள் ஏறணும். இப்போ நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். எல்லாருக்குமே அப்படி தான், எல்ஆர்டியாக இருந்தாலும் சரி, எம்ஆர்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரஃபல்ஸ் பிளேஸில் வந்துட்டு ட்ரெயினை போர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஒன் எண்டு, இன்னொரு 2 போனீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த எண்டில் இருக்கிறதுனால போக போக தான் உங்களுக்கு கூட்டம் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரெயின் உள்ளே வந்துட்டோன்னே நிறைய பேர் வந்துட்டு பேச மாட்டாங்க. யூஸ்வலாக எல்லா பேருமே அவங்கவுங்க வேலையை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஊர் ட்ரெயின்லேயே இப்போ மெட்ரோ ட்ரெயினில் நிறைய பேர் பேச மாட்டேறாங்க, சிம்பிளாக செல்ஃபோன் தான் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இங்கே எல்லா பேரும் வந்துட்டு முக்கால்வாசி பேச மாட்டாங்க. ஜஸ்ட் தே டூ தேர் ஓன் ஒர்க்ஸ், செல்ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நைட் டைம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் போகிறதுனால வெளியில் எதுவுமே நம்மளுக்கு காட்ட முடியல. இதே நீங்கள் பகல் டைம் போனாலுமே வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் போகும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மெட்ரோவில் வந்துட்டு சில மெட்ரோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரைவர்லெஸ் மெட்ரோவில் போனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நீங்கள் போயிட்டோன்னே அவங்களுக்கு வந்துட்டு தெளிவாக நீங்கள் என்ன ரூட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக தெரியும். பட் நம்ம இப்போ வந்துட்டு டிரைவர் இருக்கிற மெட்ரோ தான் போகிறோம். அதனால் வந்துட்டு இங்கே எதுவுமே தெரியாது. டிரைவர்லெஸ் மெட்ரோனா அது வேறு லைன், ப்ரௌன் கலர் லைன் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு கால்டிகாட் அந்த மாதிரி ஸ்டேஷன்லாம் இருக்கும். அது வழியாக நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஃப்ரண்ட்டில் ட்ரெயினோட ஃப்ரண்ட்டில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் வியூ தெரியும். கிளாஸ் வியூ வழியாக நீங்கள் வந்துட்டு வெளியில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் கரெக்டாக வந்துட்டு தோபிகாத் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ ரெட் கலர் சிம்பிள் அப்படின்னா அதை தாண்டிடுச்சு அப்படின்னு அர்த்தம், இல்லைனா அதை நோக்கி போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. கிரீன் எல்லாமே வரல அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்துட்டு தோபிகாத் ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் தோபிகாத் ஸ்டேஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னொரு ட்ரெயின் வருது. அது வந்துட்டு டுவர்ட்ஸ் மெரினா சவுத் பியர் போகுது. நம்ம இப்போ வந்துட்டு டுவர்ட்ஸ் ஜுராங் ஈஸ்ட் போகிறோம். ஸோ 2 லைன் தாங்க ரெட் லைனில். ஒரு எண்டு வந்துட்டு ஜுராங் ஈஸ்ட், இன்னொரு ரெண்டு வந்துட்டு மெரினா சவுத் பியர். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த போர்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்துட்டு தோபிகாத்துலேருந்து நெக்ஸ்ட்டு சோமர்செட் போயிட்டுருக்கு. அது ரெட் லைட் பளிச்சுன்னு எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டாப் அது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரே இடத்துல ரெட் லைட் நின்றுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மற்றபடி க்ரீன் சிக்னல்லாம் வந்துட்டு வராத ஸ்டாப் இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு சோமர்செட்டு. ஸோ இது வந்துட்டு ரெட் லைன் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மெட்ரோவில் போகும்போது சப்போஸ் நான் வந்துட்டு மெட்ரோவில் தவறுதலாக ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இறங்கிட்டேன், இல்லை ஒரு ஸ்டேஷனுக்கு நான் அப்புறம் இறங்கிட்டேன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அப்படியே வெளியில் இறங்கி வந்து ஆப்போசிட்டில் இருக்க ட்ராக்கில் வர ட்ரெயினில் ஏறினாலே நீங்கள் வந்துட்டு நினச்ச டெஸ்டினேஷன் போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் ஆர்ச்சர்ட். ஆர்ச்சர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய மால் நிறைய பார்க்கலாம். வரிசையாக மால் தான் இருக்கும். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 100 மால் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய இடம் ஆர்ச்சர்ட் ஆக்சுவலாக.
ஸோ ஆர்ச்சர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் டைமில் வரீங்க, அந்த மாதிரி டைமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டே சாட்டர்டே நிறைய பேர் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் மேஜிக் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரீட்டில் நின்று பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு வயலின் வாசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்துட்டு ஆர்ச்சர்ட் ஏரியாவில் பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்டன் ஸ்டேஷன். ஸோ இந்த நியூட்டன் ஸ்டேஷனில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ லைன் அண்ட் ரெட் லைன் ரெண்டுமே வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் ப்ளூ லைனில் வழியாக வராங்களோ அவங்களும் வந்துட்டு இந்த நியூட்டன் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ரெட் லைனை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் கடைசி டெஸ்டினேஷன் ஜுராங்கிஸ்னா அங்கே போய் சேர்ந்துடலாம். ப்ளூ லைனில் தான் பக்கத்தில் எல்ஆர்டியும் ஓடுது. எல்ஆர்டிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எம்ஆர்டினா நிறைய ஒரு 8 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. எல்ஆர்டினா கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு எல்ஆர்டி வந்துட்டு சிங்கப்பூரோட இன்னொரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா இடத்துக்கும் எல்ஆர்டி இருக்காது, சில இடங்கள்ல மட்டும்தான் எல்ஆர்டி இருக்கும். சோச்சுக்காங்க பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் எல்ஆர்டி கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எல்ஆர்டியில் போகணுன்னா அது ஒரு தனி வீடியோ நான் வேறு சேனலில் நான் போடுறேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெயின் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரௌடடாக இல்லாமல் காலியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்ரௌடாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ஆஃபீஸ் பேஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேஷன் வந்துட்டு நொவீனா, நியூட்டனுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த நொவீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக ஒரு பேர் தான் இது ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஷன் பார்த்துட்டிங்கன்னா தொப்பாயோ வந்துட்டு என்ன கண்ட்ரி எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் தோபிகாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த தோபிகாத் அப்படின்றது மும்பையில் வந்துட்டு ஒரு ஏரியா. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஒரு நம்ம ஹோம் டவுனுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தோபிகாத் பேரை வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு பேர் இருக்கிறதுனால அந்தந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த தொப்பாயா வந்துட்டு இப்போ என்ன கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஷனை வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் சிங்கப்பூரை பற்றி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாகணும், எனக்கு வந்துட்டு இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்ஸில் போட்டால் தான் எனக்கும் தெரிய வரும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பிரேடல் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி எதுவுமே தெரியல. தெரிஞ்சவங்க ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் தொப்பையாவில் பார்த்துட்டிங்கன்னா நான் தொப்பையா போயிருக்கேன். தொப்பையாவில் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல வர்றது, ஒரு நிறைய பேர் வந்துட்டு தொப்பையாவில் என்ன எதிர்பார்க்கலாம்னா லைப்ரரி போயிருக்கேன். தொப்பையா லைப்ரரி நல்லா இருக்கும்னா. ஸோ இங்கே வந்துட்டு அதர் சைடு அப்படின்னு போட்டுருவாங்க. அதாவது இந்த சைடில் டோர் திறக்காது, அதர் சைடு அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற டோர் ஆப்போசிட்டில் இருக்கிற டோர் திறக்கும், இந்த டோர் திறக்காது. அதனால தான் வந்துட்டு அதர் சைடு அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு இப்போ திறக்க போகுது. ஸோ எந்த டோர் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சைடு டோர் திறக்க போகுதுன்னா அந்த பக்கம் வந்துட்டு க்ரீன் கலரில் லைட் எரியும், அந்த சைடு டோர் திறக்க போகிறதுல அப்படின்னா ரெட் கலரில் லைட் எரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிரேடல் ஸ்டேஷன் வந்து இறங்கலை, ஜஸ்ட்டு வந்துட்டு பார்க்குறோம். நல்லா கவனிச்சு பார்த்துட்டிங்கன்னா பிரேடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு, பிரேடல் அப்படின்றது தமிழ்லையும் எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேஷன் போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு 2 லாங்குவேஜ் அவசியமாக கட்டாயமாக இருக்கும். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷனான பி ஷனுக்கு போகிறோம். ஸோ பி ஷனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லோ லைனும் கனெக்ட் ஆகும், அட் த சேம் டைம் ரெட் லைனும் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா பி ஷனில் அடுத்து ஆங்மோ கியூ. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு ஆங்மோ கியூ தான் நம்மளோட இந்த வீடியோட ஃபைனல் டெஸ்டினேஷன். வழக்கம் போல் அதர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த சைடை வந்துட்டு டோர் திறக்காது. யூஸ்வலாக நம்ம இந்தியா மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப க்ரௌடட் ட்ரெயின்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு க்ரௌட் இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ட்ரெயின் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டோன்ட் நீட் டு வரி, வித்தின் எவ்ரி 5 minutes உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாமல் போகலாம். இதே நீங்கள் பாம்பேலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே மெட்ரோலாம் அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும், உள்ளே கூட நுழைய முடியாது. ஜப்பான்லலாம் பார்த்துட்டிங்கன்னா உள்ள ஸ்டாஃப்லாம் வந்துட்டு உள்ளே அப்படியே பீப்புளை உள்ளே அடைப்பாங்க, அடைச்சிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் சிங்கப்பூரில் அந்த விஷயமே கிடையாது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டு ஆங்மோ கியூ. இப்போ இந்த சைடில் தான் கதவை திறக்க போகுது, அதனால தான் க்ரீன் கலர் லைட் எரியுது. ஆங்மோ கியூ அப்படின்றது ஒரு நல்ல இடம் ஆக்சுவலாக. இங்கேயும் வந்துட்டு நான் லைப்ரரி அதெல்லாம் போயிருக்கேன். அதாவது ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் லைப்ரரி இருக்குது.
இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கவனிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ மேலே வந்துட்டு இருக்கோம். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வெளியில் என்னென்ன டிரான்ஸ்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். திஸ் ட்ரெயின் சர்வீஸ் வில் எண்ட் அட் NS1 ஜுராங் ஈஸ்ட். இது வழியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஸ்டேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஜுராங் ஈஸ்ட் சைடு வந்துட்டு டோட்டலாக இந்த சைடு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துட்டு ஆங் மோ கியூ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. உள்ளேயும் வந்துட்டு தெளிவாக அந்த ஒரு ஸ்பீக்கரில் ஆங் மோ கியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஆங் மோ கியூவோட ஃபேமஸ் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து உங்களுக்கு நிறைய சிட்டிஸ் இன்டர் கனெக்ஷன் ஆகும். நீங்கள் இங்கே இறங்கி உங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இங்கே வந்துட்டு டபுள் டெக்கர் பஸ் இருக்குது, அப்புறம் நார்மல் பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு டபுள் டெக்கர்லேயே 2 பஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரீன் பஸ், இன்னொன்று SG டிரான்சிட் பஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதே பகல் டைமில் வந்திருந்தா வெளியில் வெளிச்சத்தில் நல்லா காமிச்சிருக்கலாம். நைட் டைமில் வந்ததுனால கொஞ்சம் பிளராக இருக்கிறதுனால என்னால் சரியாக காமிக்க முடியல.